عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய 3வது நாளிலே என்புவாழ் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தவனாக இன்றைக்கு 3வது பாடமாகிய சான்றோர் பாடசாலையில் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் முஃமின்களுடைய நிலை அப்படிங்கிற தலைப்பின் கீழாக செய்திகளை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக முஃமின் கவலையிலும் கவலையுற்றவராக இருப்பார், காலையிலும் கவலையுற்றவராக இருப்பார், மாலையிலும் கவலையுற்றவராக இருப்பார். யகீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உறுதியான இறை நம்பிக்கையுடன் கவலையில் புரண்டு கொண்டே இருப்பார். ஆட்டுக்குட்டிக்கு போதுமான அளவு பேரித்தம்பழத்தில் ஒரு பிடியும் தண்ணீரில் ஒரு மிடரும் அவருக்கு போதுமானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒருவர் உலக இன்பங்களில் மனதை பறிகொடுத்து விடமாட்டார். உலகத்தினுடைய சுகபோகங்கள் அவரை திசை திருப்பி விடாது. தங்கமோ வெள்ளியோ பொன்னோ பொருளோ ஆட்சியோ அதிகாரமோ லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ துக்கமோ சுகமோ எந்த ஒன்றும் அவரை மறுமையில் அவர் செல்லக்கூடிய அந்த மறுமையினுடைய பாதையிலிருந்து அவரை வழி தவற செய்து விடாது. மறுமையை முன்வைத்து வாழக்கூடிய ஒரு முஃமின் என்பவன் உலக இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் மனதை எப்படி அவன் பறிகொடுக்க முடியும்? மறுமையினுடைய விசாரணை சாதாரணமானதா அப்படின்னா இல்லை. அதை எப்படி ஒரு முஃமினால் மறக்க முடியும்? அல்லாஹ் கூறுகின்றான் தன்னுடைய இறைவேதத்திலே, நல்லவர்கள் தங்கள் இறைவனின் தண்டனையை பயந்து கொண்டே இருப்பார்கள். அல் குர்ஆன் 70வது அத்தியாயத்தின் 27வது வசனம். அதே போல நல்லவர்கள் கூறுவார்கள், நிச்சயமாக நாங்கள் இதற்கு முன்னர் எங்கள் குடும்பத்தில் உலகத்தில் இருந்தபோது மறுமையை பயந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி மறுமை நாள்ல சொல்லுவாங்க. அல் குர்ஆன் 52ல 26வது வசனம். அதே போல நல்லவர்கள் தாங்கள் செய்கின்ற நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களது உள்ளங்களோ தங்கள் இறைவனின் பக்கம் திரும்ப செல்லக்கூடியவர்கள் என்று நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள். சூரா அல் குர்ஆன் 23வது அத்தியாயம் 60வது வசனம். அதே போல உள்ளங்களும் பார்வைகளும் புரளக்கூடிய மறுமை நாளை அவர்கள் பயப்படுவார்கள். அல் குர்ஆன் 24:37வது வசனம். முஃமின் என்பவன் மறுமை விஷயத்தில் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பான். யகீன் என்ற பலமான அந்த நம்பிக்கை மறுமையினுடைய விஷயத்தில் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக வலுவாக அது இருந்து கொண்டே இருக்கும். மறுமைக்காக வாழ்பவர் இந்த உலகத்தில் உள்ள தனது நிலையை பற்றி கவலைப்பட மாட்டார். உலகத்தை தேடி அலைந்து மறுமையை தொலைத்து விட மாட்டார். உலகத்துக்காக மறுமையும் இழந்து விட மாட்டார். மறுமைக்காக உலகத்தை தியாகம் செய்யக்கூடியவராக அவர் இருப்பார். மறுமையை விற்று உலகத்தை வாங்க மாட்டார். உலகத்தை துறந்து மறுமையை வாங்க ஆசைப்படுவார். ஆனால் உலகத்தில் குடும்பம் வேலை இதையெல்லாம் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்று மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது காரியங்கள் வருகின்றதோ அல்லது மார்க்கம் சொல்லக்கூடிய அமல்களை செய்ய முடியாத ஒரு கட்டம் வருகிறதோ அந்தந்த விஷயத்தில் உலகத்தை புறக்கணித்து மறுமையை ஒரு மனிதன் ஆசைப்படுவான். ஹலாலான வருமானம், ஹலாலான செல்வம், ஹலாலான வாழ்க்கை, அது அற்பமாக சொற்பமாக இருந்தாலும் அது அவருக்கு போதுமானதாக இருக்கும். உலக செல்வத்தின் மீது ஆசைப்பட்டு அதிகமாக வசதிகள் மீது மோகம் கொண்டு வழிபாடுகளையும் மார்க்கப்பற்றையும் அவர் விட்டு விடக்கூடாது. இப்படி வாழ்ந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரது தோழர்களும் அவர்களது வழியில் வந்த நல்ல மக்களும். இன்று நம்மில் பலர் மறுமையை பற்றி எந்தவித கவலையும் இன்றி இருக்கிறார்கள். எப்போதும் உலக கவலை தான் அவர்களை ஆட்டி கொண்டு இருக்கின்றது. எப்போது பார்த்தாலும் இந்த உலகத்திலேயே தங்கிவிடுவதை போன்று இந்த உலகமே கதி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. தங்கள் குடும்பத்தில் பலர் மரணித்ததை பார்த்தாலும் தங்களுக்கு மரணம் வராது என்பதை போல அவர்கள் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளில் நாட்டமில்லாமல், தான தர்மங்கள் எதுவும் செய்யாமல், உலக இன்பங்களில் மூழ்கி சொத்து சுகங்களை சேர்ப்பதில் மட்டுமே ஈடுபட்டு, வெளிப்பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு, அல்லல் பட்டு, அயராது உழைத்து திடீர் மரணத்தை சந்தித்து எந்த தயாரிப்புமே மறுமைக்காக இல்லாமல் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். பணமும் பிள்ளைகளும் பலன் தராத ஒரு உலகத்திற்கு வெறும் கையாக பிறந்த மேனியோடு அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இங்கு கவலை இன்றி இருந்தனர், அங்கோ என்றும் கவலையுடன் இருக்க போகிறார்கள். இங்கு சிறிது காலம் மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக
முடிவில்லாத காலம் துக்கத்தில் மூழ்கடிக்கப்பட போகின்றது. இங்கு அற்ப இன்பங்களை தேடி அலைந்தார்கள், ஆனால் அங்கு வர்ணிக்க முடியாத துன்பத்தை அவர்கள் எதிர்நோக்க இருக்கின்றார்கள். ஒரு முஃமின் என்பவன் இதிலிருந்து முற்றிலுமாக விலகி, ஒரு இறைவாசி என்பவன் இங்கு சிறிது காலம் கவலையுடனும் பயத்துடனும் சிரமத்துடனும் இன்னல்களை சகித்து கொண்டும் இறை வழிபாட்டிலும் நல்லறங்களிலும் வாழ்ந்து அவர் ஆகவே அங்கு முடிவில்லாத அந்த மறுமைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே சுகமாக மகிழ்ச்சியாக இன்பமாக முடிவில்லாத இன்பத்தோடு அவர் அங்கு வாழப்போகிறார். இவர் அல்லவா புத்திசாலி, இவர்தான் வெற்றியாளர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் அந்த கூட்டத்திலே ஆக்கியல்வானாக. யா அல்லாஹ், நல்லவர்களினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி மறுமைக்காக வாழக்கூடிய நல்லவர்களில் எங்களையும் ஆக்குவாயாக. நஷ்டமடைந்தவர்களில் எங்களை நீ ஆக்கிவிடாதே. ஆமீன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.